ரொம்ப நாள் ஆகுது. மரவள்ளி கிழங்கு பொரியல், மரவள்ளி கிழங்கு வடை. இதான் தோணுன்னு என்ன பண்றது? பார்த்து போன அந்த அரை முட்டாங்க சரி கம்மி வரைக்கும். ஏன்னா ஏன் ரொம்ப கலர் வந்ததுன்னா என்ன பொங்கறதுல வந்து தெரியல. என்ன பண்ண போறீங்க? வந்து வச்சுக்கிறான். மரவள்ளி கிழங்கு வடை சொல்ல போறேன். கடலை பயிர் ஊற வச்சுக்கிறேன். கடலை வேறு வேலைக்கு போயிட்டு வந்து கடலை பயிர் ஊற வச்சுட்டு தான் சரி அன்னைக்கு அன்னைக்கு வாங்கி மல்லிகை கொஞ்சம் எடுத்து வச்சுமா. கடலை பயிர் சேர்த்து தான் செய்வாங்களா அதுக்கு? ஆமாம் ஆமாம். வடை சொல்ல போகிறேன். ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு வடை சொல்ல போகிறேன். வீடியோ வந்து பாருங்க. வீடியோ பாருங்க. வீடியோக்குள்ளே வாங்க. வீடியோ போகலாம். வீடியோக்குள்ளே அறிஞ்சுக்குமா தோலை மரவள்ளி கிழங்கு வடை சுடுறது எப்படின்னு பாருங்க. நான் செய்கிறேன். நாங்கள் நிறையா சுட்டுக்கிறோம். நீங்கள் நாங்கள் எப்படி சொல்கிறோன்னு நீங்கள் பார்த்து செய்யுங்க. இல்லையா மரவள்ளி கிழங்கு வடை சுடுங்க. மரவள்ளி கிழங்கு வடை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அன்றைக்கி வாங்கி வந்த கிழங்கு அன்றைக்கி அவிச்சு சாப்பிட்டுட்டோம். மீதி அப்படியே வச்சுட்டோம். சரி கொஞ்சம் பொரிச்சிக்கினேன் கொஞ்சம் வேறு வடை சுட்டுடுவோம். கொஞ்சம் பொரியல் கொஞ்சம் வடை ரெண்டு பகுதியா. ஏன்னா இம்மா வடையும் சுட்டா சாப்பிட முடியாது. கொஞ்சமா வடை சுட்டுன்னு மீதி பொரியல் பண்ணுங்க. மரவள்ளி கிழங்கு பொரியல். சரி நல்லா சீவி எடுத்துக்கணும். அந்த மாதிரி சீவி இருந்தா டெஸ்ட் ஆகுதா இல்லை திரும்ப தான் அப்படி லேசாக தேய். அதான் நல்லா இருக்கு. சீவி தான் வந்து இந்த மாதிரி சீவி கடலை பயிரை அரைச்சி அடை சொல்லுவாங்க. அதான் அந்த இது மாதிரி தான் வெங்காயம் இது மாதிரி தான். எதுனா போடும். உனக்கு எது வாட்டங்குதோ அதில் போடும். எடுத்து பார்த்து தெரியும். ரொம்ப நாள் ஆகுது. மரவள்ளி கிழங்கு பொரியல், மரவள்ளி கிழங்கு வடை. காலையில் வைக்கலாமா? இன்னைக்கு இப்போ குழம்பு வைக்கிறது என்ன பண்ணும்? வச்சுருந்தியா? வெங்காயம் தக்காளி வாங்கி வா. ஒன்று தாங்க போயிடுது வெங்காயம். வெங்காயம் தக்காளி வாங்கி வா. குழம்பு வச்சுக்கணும். வெங்காயம் தக்காளி வாங்கிடணுமா? கிழங்கு சீவி வச்சு சீவிட்டேன். ஒரு கிழங்கு ஃபுல்லாகவே சீவிட்டேன். நிறையா ஆயிடுது. இருக்கலாமா? தீனா பாதி எடுத்து வச்சுட்டு பாதி அரிஞ்சு கிடக்குறேன். ஒரு கிழங்கு இவ்வளோ தான் எடுத்தேன். இந்த கடலை இவ்வளோ ஊற வச்சுக்கிறேன். ஆமாம் இதை போட்டால் போதும் வடைக்கு. இதை பொரியல் பண்ணிட்டு போகணும். பொரியல் பண்ண போகிறேன். சாப்பிட்ட மீதியா பொரியல் பண்ணுறது நல்லா அதிகமாக வேகக்கூடாது. ஒரு நெத்து பதமாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். கிழங்கு ரொம்ப வேகக்கூடாது தெரியுமா? பொரியல் பண்ணால் உருளைக்கிழங்கு மாதிரி கரெக்டாக எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். குழஞ்சி போச்சுனாக்கா அவ்வளோதான். அது நல்லா இருக்காது. மரவள்ளி கிழங்கு பொரியல் பண்ணுறோன்னா முறையாக வந்து அது வேக்காடு திட்டமான வேக்காட்டை போட்டு தான் பண்ணணும். அது அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாம் ஒரு மாதிரி சாப்பிட்றது குழந்தை பள்ளியில் அதுங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுதான் நல்லா இருக்காது. ஆமாம் வேச்சி செட் ஆகாது. ஏன்னா ரொம்ப குழம்பு போட்டுன்னு வச்சுக்க நல்லா இருக்காது. அதுதான் பெரிய வெங்காயம் தான் பின்னாது. வெங்காயம் வடை சுட்டு போனீங்க. நாளைக்கு காலையில் சாம்பார் வச்சல வடை பொரியல் எல்லாம் சாப்பிட்டு மீன் அந்த கொஞ்சம் மீன் பிஜில் இருந்தது. நாட்டு மீன் 4 மீன் அதை எடுத்து வச்சுக்கலாம். அது மட்டும் வறுத்து கொடுக்குறோம். சாம்பாருக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். சாப்பிட்டு மீன் குழம்பு 4 இருக்கேன். பூண்டு கறி வந்துருச்சா? கழுவினேன். மிளகா இரு இதில் போட்டுக்குவோம். மிளகா காஞ்சி மிளகா அரைப்பாங்களா போட்டதில்ல? ஆமாம் காஞ்சி மிளகா போட்டு அரைச்சிக்குவோம். அப்படியே குறைன்னு அரைச்சிருந்து வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்க வேண்டியதான். அதான் வடை அரைக்கிற மாதிரி திட்டமாக அரைச்சிக்க வேண்டியதான். 4 மிளகா போட்டுக்குவோம். உப்பு போய் மிளகு உப்பு போடு. அங்கே போய் போட்டு அரைக்கல. பூண்டு இது இஞ்சி
இஞ்சி. இஞ்சி ஒரு துண்டு போடுங்க, சும்மா ரவை போட்டு. ம் ம் இஞ்சி ஒரு துண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி ம் சோம்பு ரவை ம் அது கூட போட்டுக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா. ம் அது சோம்பு தான் போடும். சோம்பு தான் சோம்பு தான் போடணும். சோம்பு தான் வாசனை இருக்கும். ஆ சரி. போட்டு ம் அரிசி போய் இதெல்லாம் போட்டு இது உள்ள கலந்து ம் வதக்கி போய் அரிசி முதல்ல. ம் சரி போ. உள்ள எடுத்துக்கலாம், உள்ள சுடலாம் மாதிரியா. ம் ஏன்னா இங்கே கொஞ்சம் அதெல்லாம் அரிசின்னு வந்துட்டு நல்லா குறப்பாக அரிசி. ம் உப்பு தான் போய் சேர்க்கணும். உப்பு, ம் கருவேப்பிலை, வெங்காயம், ம் சோம்புலாம் போட்டாச்சு இது கூட. ம் ம் பிசைஞ்சு வச்சுக்கிட்டா அப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றி வடை. அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? சரி எனக்கு எப்படி தெரியும்? நீ போகிறவங்க தான் தெரியும். என்ன போய் கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் நம்ம அளவு? குறைச்சிக்கும். ம் ஏன்னா ம் சரி. போடுவான் ம் ஒன்று கேட்டோம் கரெக்டாக என்ன மாங்காய் கட்டியாகுது. முத்து. மாங்காய் காய்ச்சி வச்சு எண்ணெய் ஊற்றிக்க. மரவள்ளி கிழங்கு வடைக்கு எண்ணெய் ம் இன்னைக்கு வாங்கி நல்லா பாமாயில் ரேஷன் கடையில் ம் அதுதான் போதும். போட்டு ஆ கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக தான் இருக்குது பாக்கெட் அப்படியே பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை. நல்லா வெவிச்சு வடிகட்டி பண்ணிக்கலாம். ம் அப்படியே வேகட்டும். அதுக்காண்டி வடையை போட்டோம்னா ஆனால் காஞ்சிடுது. ம் வடையை போட்டுக்கலாம். ம் மரளிக்கிழங்கு வடை ஆமாம் போட்டு ரெடி பண்ணுறா. மரளிக்கிழங்கு அதான் நம்ம செய்து பார்க்குறோம் அப்போ எப்படி இருக்குதுன்னு. ஏன் அப்போ ரொம்ப நாள் அதை செஞ்சு ம் ரொம்ப நாள் கழிச்சு செய்கிறோம். செஞ்சோம் நம்ம. ம் என்ன ஏன் பொங்குதுன்னு கேளு. ஆ என்ன ஏன் அதிகண்ணா இதெல்லாம் வெறும் சிலவெல்லாம் பூரா தேங்காய் தான். கேரளாவில் பூரா தேங்காய் தான். பாமாயில் கூட தேங்காய் கலந்துட்டேன். அதான் பொங்குது. பூரா தேங்காய் தான் அங்கேயும். சரியா தாச்சா வாசனை அடிக்கும் தேங்காய் எண்ணெய் வாசனைன்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் கூட கலந்து வச்சுட்டோம். அதுதான் உனக்கு தெரியாத அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்லிட்டு பண்ணிக்கலாம். ம் ம் அப்புறம் என்ன வாசனை அடிக்கிறதுலாம் கேட்காத. ம் சரி சரி. ம் ஆ ம் மீண்டும் வந்தால் பார்ப்போம். ம் ம் சரி வந்துடுதா? ம் நல்லா வெந்து போச்சு. எண்ணெயை தூக்கி போடுறோம் வடிகட்டாது. மரளிக்கிழங்கு வடை ரெடி ஆகுது. ம் சூப்பராக முருன்னு ம் நல்லா இதா கலரா. ம் ஏன்னா ஏன் ரொம்ப கலர் வந்ததுன்னா எண்ணெய் பொங்கறதுல வந்து தெரியல. தெரியலையா? நல்லதாங்க. ம் அருமையாக இருக்கு வடை. ம் ம் வடிச்சு எடுத்துங்க பொரி பண்ணிக்க வேண்டியதான். மரளிக்கிழங்கு வந்துடுத்தப்பா. வந்துட்டு ம் வடிச்சு ம் சாப்பிட்றோம். நைட்டுக்கு மீன் தான் வறுத்துக்கலாம் பொரிமை. இப்போ கிழங்கு ரெடி பண்ண போகிறேன். ஆமாம் கடுகு போட்டுக்கலாம். கிழங்கு பொரியல். ஆமாம் மரளிக்கிழங்கு வடை மரளிக்கிழங்கு பொரியல். பூண்டு ம் பூண்டு கட்டி வச்சுக்கிறேன். பூண்டு போட்டுக்கிறேன். ம் காஞ்சி மிளகா ம் ஒரு 2 மிளகா போட்டுக்கோங்க. ம் அப்படியே கருவேப்பிலை நிறைய போடல. காஞ்சி மிளகா ஏன்னா கொஞ்சோண்டு சில்லி மிளகா தூள் காரத்தூள். அதோட ரவுண்டு ம் போட்டுக்குவோம். ம்
காரத்தூள் வடையெல்லாம் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு பொறியாக ஒரு 7 மணிக்கா 7:30 8 மணிக்கா தான் மீன் வறுவல் சோறு வச்சு சாம்பார் வச்சுட்டேன் காலைல. அப்புறம் சாப்பிடுவோம். இதை சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு. நல்லா இது மாரி பூண்டுலாம் போட்டால் நல்லா வாசனை கமகமான இருக்கும். பூண்டு போட்டால் தான் நல்லா இருக்கும் வாசனை. பெருங்காயத்தூள் ஒன்றா போட்டுக்கலாம் கொஞ்சம். ஏன்னா பாதி தானே மரவள்ளி கிழங்குலாம் கொஞ்சம் வறுத்து வச்சுக்கிறேன். பெருங்காயெல்லாம் வறுத்து இந்த பெருங்காயெல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கிறேன். சரி. ஏன்னா அது போடல வடைக்கு போடல போட்டுக்கிறேன். இது என்ன அரிசி வேறு ஊற வச்சுருப்பீங்க? ஆமாம் ஊற வச்சுக்கோங்க போகும்போது. வச்சுடுவோம். சரிங்க எல்லாம் சுட சொன்னியா சுட்டோமா சாப்பிட்ற காட்டியும் அந்த இதை உரத்தில் போட்டுடலாம். நல்லா கழுவி கொண்டு போய் இப்போ இது அரைக்கிற வேலை ஆகணுமா? அரிசி அரைச்சிடும் போய் என்ன இதே 1.5 அரிசி போட்டான். ஒரே ஒன்று தான் உளுந்து கழுவிட்டே சரியா போச்சு. இது ஒரு வேலை இல்லை முன்னா இல்லை வெள்ளை உளுந்து வாங்கி போட்டு தோல் உளுந்து வாங்கிட்டு என்ன பண்ணுறது? அவங்க பார்த்து போன இடத்த அரை கொடுத்தாங்க. சரி கம்மி வரைக்கும் வாங்கிட்டேன். தோல் உளுந்து முழு உளுந்து போட்டு ஈஸியாக அரைச்சிடுவாங்க. இந்த மாதிரி கழுவுற வேலைலாம் கஷ்டமாக இருக்குன்னு யாருமே இப்போ இது மாதிரி வாங்கிட்டு கிராமத்துலலாம் இப்படி தான் வந்து செய்வாங்க. வீட்டு உளுந்தை உடச்சி ஊற வச்சு இந்த மாதிரி கழுவி இந்த மாதிரி தான் சுடுவாங்க. இப்போ தானே மிஷினை கண்டுபிடிச்சி அது மாதிரி உரிக்கலாம் ஆரம்பிச்சுட்டு. அதுக்கு முன்னே இது மாதிரி உரிக்கிற மிஷின்லாம் கிடையாது. உடச்ச உளுந்து தான் கடையில் கூட உடச்ச உளுந்து தான் இது கிடக்கும். இப்போ தான் தோலை எடுத்துகிட்டு தோலை அழகாக உச்சி க்ளீனாக எடுக்கிற மாதிரி மிஷின் வந்துருக்குது. ஆமாம் இல்லை உடைக்கிற மிஷின் வந்துருக்கான். கடையெல்லாம் மிஷின் அப்போ முழுவது கண்டுபிடிக்கல. அதே தான் அப்போ வந்து வாங்குறோம். அப்போலாம் நம்ம இந்த உடம்பு உளுந்து தான் வாங்குவோம். ஆமாம் இப்போ தோலில் அழகாக உளுந்து அப்படி இப்போ வாங்கிக்கிறேன் ஈஸியாக. ஆமாம் ஆமாம் இப்போதைக்கு அதான். இந்த உளுந்து தான் வாங்கி வைக்கிறேன். ஆமாம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சியா? ரெடி ஆகிடுது. வா சாப்பிடலாமா? மணி 7 8 மணிக்கு சோறு வச்சு மீன் வறுத்து சாப்பாடு போடுறேன். இப்போ சாப்பிடுவோம். இதை சாப்பிடுவோம். மணி 7 தான் ஆகுது. ஏன்னா சாப்பிடலாமா வடலாம்? சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா வந்து போச்சா? சூப்பராக இருக்குதா? இந்த வடை சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குதுன்னு. நல்லா வந்துக்குதான்னு சாப்பிட்டு பாரு. டேஸ்ட்டுக்கு தான் பாரு. நல்லா தான் இருக்கும். மார்லிக்கிழங்கு வடை ரெடி. அதெல்லாம் கிடையாது. நல்லா தான் இருக்கும். அருமையாக இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா மார்லிக்கிழங்கு நல்லா சூப்பராக இருக்குது. மார்லிக்கிழங்கு அருமையாக தான் இருக்குது. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆசி கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய். இது மாதிரி தான் சோறு வச்சு மீன் வறுத்து குழம்பு காலையில் வச்சு சாம்பார் இருக்கு. சாப்பிட்டு விட்டு 1 மணி நேரம் கழிச்சு தான் அப்புறம் வேலை பார்க்கணும் நைட்டுக்கு. பாடி வேலை சாப்பிடுவா. நாங்கள் சாப்பிட்றோம், நீங்களும் வாங்க சாப்பிடுங்க. நல்லதாங்கப்பா. நல்லா இருக்குது வடைப்பா. சரி.